நாளைக்கு செய்ய போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இந்த குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தா ட்ரை மாதிரி தான் இருக்கும். இது சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தக்காளி எதுவுமே ஆட் பண்ணாமல் நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு. வெண்டைக்காய் வந்து 200 கிராம்ஸ் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீட்டை வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி தான் இருக்குது. ஒரு பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு, கடுகு, பெருங்காயம் கொஞ்சமாக, கருவேப்பிலை, சாம்பார் பொடி, 2 வரமிளகாய். உங்களுக்கு தேவை வேண்டான்னா நம்ம வரமிளகாய் எடுத்துக்கலாம். வரமிளகாய் தூள் கொஞ்சமாக, தேவையான அளவு உப்பு, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நான் வந்து புளி எடுத்து அதை வந்து நல்லா தண்ணியில் சோக் பண்ணி வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சிட்டோம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த புளிக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கலாம். தேவைன்னா நம்ம இன்னும் கூட ஊற்றிக்கலாம். இது காஞ்சதுக்கு கடுகு போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் போடலாம். பெருங்காயம் போட்டேன். அடுத்து கருவேப்பிலை, இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டேன். பெரிய வெங்காயம் தான் எடுக்க போகிறேன். இதுக்கு நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணல, பெரிய வெங்காயம். இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த புளிக்குழம்பு. ஏன்னா தக்காளியும் நான் இதுக்கு ஆட் பண்ணல. இதுக்கு வரமிளகாய் 2 போடுறேன். இது வந்து நல்லா அதாவது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த 2 பல் பூண்டை நம்ம வந்து சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி இதுக்கு வந்து நிறைய பூண்டு போட வேண்டாம். 2 பூண்டு போட்டால் போதும். உப்பு வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன், அதையும் போட்டுக்கலாம். இப்போது இது வந்து என்னென்னா ஈஸியாக நம்ம புளிக்குழம்பு செஞ்சுக்கலாம். இது வந்து சாதத்துக்கு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான். அதே மாதிரி புளி தண்ணி தான் நம்ம ஊற்ற போகிறோம். இது புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணி ஊற்றிக்க போகிறோம். அடிஷ்னலாக வந்து நம்ம எதுவுமே தேங்காய் எதுவுமே போடலைன்னா இதுக்கு நார்மலாக வெண்டைக்காய் புளிக்குழம்புனா தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு தான் செய்வோம். இது வந்து என்னென்னா தேங்காய் போட்டோன்னா கெட்டு போயிடும். லஞ்சு அந்த மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டோன்னா இது வந்து கெடாது. நைட்டு வரைக்குமே கெடாது இந்த புளிக்குழம்பு. அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டிங்கன்னா நீங்கள் சம்மர் டைமில் கூட கெட்டு போகாது இந்த புளிக்குழம்பு. பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய், நம்ம அறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதில் புளிக்குழம்பு செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நல்லா வதக்கணும். இது வந்து புதுசாக மேரேஜ் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிஷ் வந்து குயிக்காக பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு, அவ்வளோதான். வெண்டைக்காயை நம்ம நறுக்கி வச்சு செய்ய போகிறோம். சாம்பார் தூள், தனியாத்தூள் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கிரேவி வந்து நிறையா வேணும் அப்படின்னா தான். ஏன்னா இது வந்து என்ன பார்த்தா உங்களுக்கு பொரியல் மாதிரி இருக்கும்,
பட் புளி ஊற்றிடுவோம். அது நல்லா அப்படியே சுண்ட அப்படியே இதாகணும், ட்ரை ஆகிடணும். நான் ஆல்ரெடி வந்து நான் புளிக்குழம்பு செஞ்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புளிக்குழம்பு வந்து ரெண்டாவது மெத்தடு. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து இது நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து மசாலா, அதாவது வரமிளகாத்தூளும் சாம்பார் தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ போட்டோன்னா என்ன ஆகுனா அங்கங்கே பிடிச்சிக்கும். அதனால் நம்ம வெங்காயத்தோடையே ஆட் பண்ணுறதுனால இந்த மசாலா வந்து இதில் வந்து வெண்டைக்காயில் வந்து நல்லா இறங்கிரும். இப்போ போட்டோன்னா அந்தளவுக்கு இதாக இருக்குது. ஏன்னா சால்ட்டும் நம்ம போட்டுறோம். எல்லாமே என்னென்னா முன்னாடியே போட்டுரும். நார்மலாக வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறப்போ நம்ம லாஸ்ட்டில் தான் போடுவோம் உப்பெல்லாம். இதில் வந்து வெங்காயத்துக்கூடையே நம்ம போட்டு வதக்கிக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சு வதக்கும். ஃபுல்லில் வச்சுட்டுனா அந்த பசை வந்து என்னென்னா கீழே ஃபுல்லாக கருப்பாயிரும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த கருப்பாகாமல் பார்த்துக்கணும் இந்த புளிக்குழம்புக்கு, இல்லைன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். புளி ஊற்றிட்டோம். கொஞ்சமாக தான் நம்ம சால்ட் போட்டிருந்தோம். இப்போ வந்து சால்ட்டும் போட்டுட்டு நம்ம ஒரு 5 to 10 minutes மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா சாப்பாட்டுக்கு போடுறதுனால இப்போ நான் ஒரு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொதிச்சோன்னையும் நல்லா ஒரு கொதி வந்தோன்னையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த குழம்பு வந்து என்னென்னா வெளியில் வச்சிங்கனாலும் கெடாது. ஈவினிங் வரைக்குமே நம்ம வந்து வெளியிலே வச்சுக்கலாம். மார்னிங் செஞ்சாலும் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அவங்களே இந்த மாதிரி குழம்பு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா சுண்டிரும். ஆஃப் பண்ணிடலாம். உப்பும் போட்டாச்சு. நல்லா வேகட்டும். ஒரு 5 to 10 minutes வந்து சிம்மில் வச்சிடும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் நம்ம சிம்மில் வச்சுட்டு இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 minutesக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா சுண்டிருச்சு. இந்த புளிக்குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கூட. பட் இது வந்து என்னென்னா ட்ரையாக தான் இருக்கும். பட் சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். வேறு எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ரீஃபைண்ட் ஆயில் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாற்றிக்கலாம். நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.